மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் கடலூர்ல தாங்க இருக்கேன். கடலூர் வந்து ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது ஓல்ட் டவுன், நியூ டவுன். அந்த ஓல்ட் டவுனை வந்துட்டு கடலூர் ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக ஓட்டி தாங்க. கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் தான் இந்த ஓல்ட் டவுன் இருக்கு. ஒரு பிரீஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா லேட் 1700s இந்த கடலூர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு கேபிட்டல், அதாவது தமிழ்நாடுக்கு கேபிட்டலாகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வந்து ப்ரெஸ்டீஜியஸான பிளேஸ் தான் இந்த கடலூர். ஓகேங்க, இப்போ நான் வந்து எங்க வீட்டு சமையலில் ஒரு சூப்பர்பான ரெசிபி கற்றுக்க போயிட்டு இருக்கேன். என் கூட வாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வீட்டு சமையல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு சீ ஃபுட் ரெசிபி கத்துக்க போறோங்க. கடலூர் வந்து பீச் பக்கம் இருக்கு. அங்க வந்து சீ ஃபுட் எவ்வளவு சூப்பரா கிடைக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறாங்க. அந்த ரெசிபி பேர் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் சத்யா. சத்யா, உங்களோட சொந்த ஊரு? என்னோட சொந்த ஊர் சிதம்பரம். சிதம்பரம். சிதம்பரம் எதுக்கு ஃபேமஸ்? சிதம்பரம் நடராஜர் கோயில், பிச்சாவரம் சுற்றுலா, அங்க இருக்கிற பிள்ளைக்காளியம்மன் கோயில் ஃபேமஸ். அதெல்லாம் நீங்க இப்ப சுத்தி பாத்துட்டீங்களா? சுத்தி பாத்துருக்கேன். ஓகே, கடலூர் எப்போ வந்தீங்க? கடலூர் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்தேன். கடலூர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார், பிடிச்சிருக்கு. இங்க நல்ல இந்த பக்கத்துலயே இந்த சீ ஷோர் இருக்கிறதுனால உங்களுக்கு சீ ஃபுட் இதெல்லாம் நல்லாவே கிடைக்கும்ல? நிறைய கிடைக்கும். நீங்க அதிகமா என்ன சாப்பிடுவீங்க? சிக்கன், மட்டன் அந்த மாதிரியா? வெஜிடேரியனா இல்ல சீ ஃபுட்டா? மட்டன் தான் நாங்க அதிகமா சாப்பிடுவோம். மட்டன். இங்க மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஓகே, சீ ஃபுட் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? சீ ஃபுட் வந்து வீக்ல 2 days. வீக்லி? ஆமா, 2 days டெஃபினட்டா இருக்கும். என்னெல்லாம் என்ன அந்த 2 daysல என்ன பண்ணுவீங்க? 2 daysல மீன் வெரைட்டியா எடுத்துன்னு வருவாங்க மீன் விக்கிறவங்க. அதுல வந்து எங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ, கனவா மீன், கனங்கத்த மீன், அதுக்கப்புறம் நெத்திலி மீன், இந்த மாதிரி மீன் வகைகளை பசங்க எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை வாங்கி சமைப்போம். நெத்திலி ஃப்ரை சூப்பரா இருக்கும்ல? நல்லா இருக்கும். நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? கனவா மீன் தொக்கு. கனவா மீன் தொக்கு. அதாவது கனவா மீன்ன்றது வந்து இந்த ஸ்குவிட் மாதிரி இருக்கும், அதுதானே? ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். அத வந்து நீங்க தொக்கு மாதிரி செஞ்சு காட்ட போறீங்க? ஆமா சார். யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க இத? அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். அம்மா நல்லா சமைப்பாங்களா? நல்லா சமைப்பாங்க சார். ஓகே ஓகே, சோ அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க. ஆமா. ஓகே, சோ கனவா மீன் தொக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு சூப்பரான கனவா மீன் தொக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. கனவா மீன், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, சோம்பு, தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, ஆயில். ஓகே, சோ இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? நல்ல காரசாரமா இருக்கும். ஓகே, இது ஜெனரலா எதோட சாப்பிடுவீங்க? ஜெனரலா சாப்பாடு, இட்லி, தோசை இது கூட வேணாலும் சாப்பிடலாம். சாப்பாடுல போட்டு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு சைடு டிஷ் ஆவும் தொட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும். ஓகே, சூப்பர், பத்த வைங்க. வானல் கொஞ்சம் சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கு அப்புறம் ஆயில். இதுக்கு வந்து நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணா யூஸ் பண்ணலாமா இல்ல ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் தானா? ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்க அது லைட்டா கசக்குற மாதிரி இருக்கும். அதனால ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் யூஸ். சரி, 2 ஸ்பூன் பண்ணணுமா? இல்ல, கொஞ்சம் கூடுதலா விட்டா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப நீங்களே ஆயில் காஞ்சிருச்சு. அப்புறம் சோம்பு போடணும். சோம்பு பவுடர். சோம்பு நல்லா இடிச்சு வச்சுக்கணும். ஆமா, மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சமையல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா உங்களுக்கு? இப்ப சோம்பு வந்து நல்லா பொரியணும். ஆமா, நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடு. இஞ்சி பூண்டு விழுது. நல்ல ஸ்மெல் வருது. அந்த இஞ்சி பூண்டு விழுது, அந்த சோம்பு எண்ணெயில அப்படியே போட்ட உடனே பிரமாதம். ஓகே, அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது இதானதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை மொத்தமா போட்டலாமா? போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமா. மல்லித்தலை. ஆமா. சோ இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் போடும். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கீங்களா? ஆமா, பெரிய வெங்காயம். சரி.
இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம். ஆமா. இப்ப மீன் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? மீன் 1/4 கிலோ இருக்கு. 1/4 கிலோ எடுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு வெங்காயம் போடணும்? ஒரு 2 பெரிய வெங்காயமா இருந்தா 2 வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயமா இருந்தா 3 வெங்காயம் போடணும். சரி. மத்தபடி இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. சோம்பு போடுறோம்ல, அதுவே நல்ல வாசனையா இருக்கும். ஓகே. தக்காளி இது ரொம்ப கிரேவியா வேணும், இன்னும் கொஞ்சம் தக்காளி நம்ம போட்டுக்கலாம். மத்தபடி என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? சமையல் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. மத்தபடி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்? அதாவது புக்ஸ் படிப்பாங்க சில பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, சில பேரோட ஆட்டம் தாங்கவே தாங்காது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஹாபிஸ் இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க வீட்டுக்காரங்க கூட வெளியில போறது. ஜாலியா ஊர் சுத்தம். பாண்டிச்சேரி பக்கத்துலயே இருக்குதா? போயிட்டு வந்திருக்கீங்களா? போயிட்டு வந்திருக்கோம். பாண்டிச்சேரி, கடலூர் பீச், பார்க் போயிட்டு வந்திருக்கோம். கடலூர் பீச் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுல வருஷத்துக்கு ஒரு தடவை கோடை விழா போடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை எப்ப போடுவாங்க? மே மாசம் போடுவாங்க. மே மாசத்துல பயங்கர வெயிலா இருக்கும்ல? இல்ல, அது தெரியாது அந்த அளவுக்கு காத்து. ஆமா, ரொம்ப வெயிலா இருந்தாலும் அங்க அடிக்கிற காத்தும் அங்க இருக்கிற சூழ்நிலைகளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வெயில் தெரியவே தெரியாது. ஓகே. பச்சை மிளகாய் வந்து ஒண்ணு வந்து பாதியா கீரி போட்டிருக்கீங்க. ஆமா. போதுமா? போதும். காரம் தேவைனா 2-3 போட்டுக்கலாம். இந்த இதுக்கு இந்த காரம் போதும். இது போதும். இப்ப இதே ரெசிபில வந்து நம்ம கனவா மீன் பதிலா வேற என்னலாம் பண்ணலாம்? எறா தொக்கு பண்ணலாம். எறா பண்ணலாம். நெத்திலி மீன் பண்ணலாம். நெத்திலி மீன். ஆமா. சிக்கன் இந்த மாதிரி பண்ணலாம். சிக்கனும் பண்ணலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். மீன். ஆமா. இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லல்ல? இல்ல, ரொம்ப பெருசா இருந்தா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சின்னதா தான் இருக்கு, அதனால இத கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. உப்பு கொடுங்க. உப்பு? ஆமா. இந்த மீன்ல ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா? இல்ல, இதுல இருக்காது. அதனால உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து மீன் மாதிரி சமைச்சாலும் மீன் மாதிரி இருக்காது, கறி மாதிரி ஆயிடும். ஓகே. இது எல்லா ஏரியாவிலும் கிடைக்காது. கடலூர் சைடு கிடைக்கும். இதை விட மீனவ ஏரியாங்க தான் கிடைக்கும். ஆமா, எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்காது டிஷ். இந்த கனவா நிறைய பேர் இதை வந்து எப்படி சமைக்கணும்னே தெரியாது. சிதம்பரம் பக்கம் சுத்தமா தெரியாது. அம்மா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தது இங்க வாங்கி. அப்படியா? இந்த கனவா வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் போதும். வதக்குறோம்ல, நம்ம நல்லா வதக்கும் போது அது வதங்கிடுச்சுன்னா 10 நிமிஷத்துல வெந்துரும். 10 நிமிஷத்துல நல்லா வெந்துரும். தனியாத்தூள். கனவா மீன் வந்து தண்ணி நிறைய விடும், அதனால இதுல வந்து தண்ணி நிறைய ஊத்தக்கூடாது. நம்ம அலசி வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணியே அதுல இறங்கிடும். அது வந்து இன்னும் தண்ணி விடுறதுனால இதை தண்ணி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. சரி. மிளகாத்தூள். மஞ்சத்தூள். அது ஒரு 10 நிமிஷம் வேகணும். நம்ம அடி பிடிக்காம அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சரி. அடுப்பு சிம்ல வச்சிடணும். சரி. சோ இப்போ நமக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு இல்லையா? போட்டாச்சு. நல்ல அந்த கனவா மீனோட ஸ்மெல் வருது. சோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
ஆஹா பிரமாதம், நிஜமா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சூப்பர் ரெசிபி நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க. கனவா மீன்ல தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளவு பிரமாதமா இருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் இருக்கு. ஆனா அதுக்கும் முன்னாடி ஒரு நன்றி ஒண்ணு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் சார். ஓகே, கனவா மீன் தொக்கு இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். கனவா மீன் தொக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கீரி வச்சிருக்கிற மிளகாய் 1 இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சிருக்கிற கனவா மீன் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணி விடாம வதக்கிட்டு கனவா மீன் நல்லா வேக வரைக்கும் நீங்க வதக்குனீங்கன்னா உங்களோட கனவா மீன் தொக்கு தயாருங்க.